நம்ம மூளைக்கு ரத்தம் சென்று அடையலை ஒரு வேளை அப்படின்னா நம்ம மூளையால் எவ்வளோ நேரம் சர்வை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டாக 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ். சர்வேயே பண்ண முடியாது. ரத்தம் சரியாக மூளையில் இதாகலைன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். நம்ம இறந்த அப்புறமும் பிரெயின் வந்து மெமரிஸ் எல்லாம் ஓட்டி பார்க்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் எவ்வளோ நேரம்லாம் தெரியல. மேக்ஸிமம் ஒரு 1 hour அவ்வளோதான். டெக்னிக்கலி இது வந்து ஒரு 6 மணி நேரம்னு வச்சுக்கலாம். அது ஒவ்வொருட பேஷண்ட்ஸோட செரிப்ரல் சர்க்குலேஷனை பொறுத்து. பிரெயின்ல கொலாட்ரல் சர்க்குலேஷன் ஒன்று இருக்கு. 2 பக்கம் இருக்க ரத்த குழாய்களுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கலாம் சில பேருக்கு. யூஸ்வலா நம்ம வயிற்றுல வூம்ல இருக்கப்போ இருக்கும் இந்த கனெக்ஷன். சில பேருக்கு அது பிறந்தோன்னா அது ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். இந்த கொலாட்ரல் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு கூட தாக்கு பிடிக்கலாம். பட் 6 hours இஸ் த யூஷுவல் டைம். அதனாலதான் அந்த கோல்டன் ஹார்னு சொல்றோம். ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு ரத்தம் சரியா பிரெயினுக்கு போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் பிரெயின் டிஷ்யூ செத்து போயிடும், பெர்மனன்ட் டேமேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து பெர்மனன்ட் டேமேஜ் வராம நீங்க தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் தடைப்பட்டு போய் பாதிக்கப்பட்ட டிஷ்யூஸ்க்கு 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம ரீவாஸ்குலரைஸ் பண்ணிட்டோம், பிளட் ஃப்ளோவை திரும்பி ரிஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேமேஜ் ஆன டிஷ்யூ வந்து பொழைச்சிக்கும்.